தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். யோசுவா 24:15. நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம். அன்பார்ந்தவர்களே, யோசுவா இஸ்ரேல் மக்களுக்கு முன்பாக எப்படிப்பட்ட ஒரு உறுதிப்பாட்டை, எப்படிப்பட்ட ஒரு நிலையை கையாளுகிறார். அவர்களுக்கு முன்பாக நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம், ஆண்டவரின் வார்த்தைக்கு மட்டுமே கட்டுப்பட்டிருப்போம், ஆண்டவரை மட்டுமே பின்பற்றுவோம் என்று உறுதிப்பட சொல்லுகிறார். நீங்கள் ஒருவேளை வேற்று தெய்வங்களை வழிபடலாம், ஆனால் நானும் என் வீட்டாரும் ஆண்டவரை மட்டுமே வழிபடுவோம். அன்பார்ந்தவர்களே, இஸ்ரேல் மக்கள் எல்லோருக்கும் முன் உதாரணமாக ஒரு தலைவர் இருக்கிறார். பாருங்கள், யோசுவா அவர்களை வழிநடத்தி செல்லவிருக்கிறார். அதற்கு அவர் சொல்லுகிறார், நான் ஆண்டவருக்கு கட்டுப்பட்டிருப்பேன், என்னுடைய வீட்டாரும் அதுபோன்று ஆண்டவருக்கு கட்டுப்பட்டிருப்பார்கள். நீங்கள் ஆண்டவருக்கு கட்டுப்பட்டிருப்பீர்களானால் வேற்று தெய்வங்களை களைந்துவிட்டு இப்பொழுதே உடன்படிக்கை செய்து கொள்ளுங்கள். உடன்படிக்கை செய்து கொண்டால் அதை நீங்கள் இறுதி வரை கடைபிடித்தாக வேண்டும் என்று. அப்படி ஆண்டவரை வழிபடுகிற அந்த நிலையில் நீங்கள் வாழ்வீர்களானால் உங்கள் வாழ்வு ஆண்டவரால் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று உறுதிப்பட சொல்லுகிறார். நம் வாழ்வை அர்ப்பணிப்போம். ஜெபம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்வை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். நீரே என்னுடைய தலைவர், நீரே என்னுடைய ஆண்டவர். நான் உம்மை மட்டும், உமக்கு மட்டும் ஊழியம் செய்து உம்மையே பின்பற்றி உம்முடைய வழியில் நடக்க எனக்கு உதவி செய்வீராக. என்னுடைய உள்ளத்தை அதன்பால் திருப்புவீராக. என்னுடைய வாழ்வை உம்பால், உம்முடைய விருப்பத்தின் பால் செலுத்துவீராக, அமைப்பீராக. என்னுடைய வாழ்வில் நான் எப்படியான இடர்பாடுகளை, எப்படியான வேதனைகளை, வருத்தங்களை சந்தித்தாலும் உம்மை மட்டும் என்னுடைய கண்களுக்கு முன்பாய் வைத்து உமக்கு மட்டும் ஊழியம் செய்ய என்னை பயன்படுத்துவீராக. என் வாழ்வை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். ஆமென்.